நம்ம சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கிற இந்த கோயிலுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரை கையெடுத்து கும்பிட்டு இவருடைய பக்தனாக இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு யாருமே தொட முடியாத அளவுக்கு உச்சபட்ச நடிகனாக திரையுலகத்தையே கலக்கிட்டு வராரு. யார் இவரு, எதுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரை இப்படி விழுந்து விழுந்து கும்பிடணும் அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கு பதில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெம்பிள் கண்டென்ட்க்கு மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடிக்கடி இமயமலைக்கு போயிட்டு வராருன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம சிதம்பரத்துல பிறந்து வளர்ந்த ஒருத்தவர் தான் ரஜினிகாந்த் இமயமலை வரைக்கும் போய் தரிசனம் பண்ணிட்டு வராருன்ற விஷயம் உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? இவரை பத்தின கதைகளை ரஜினிகாந்த் ஒரு படமாக ஏற்று நடிச்சு இருப்பாரு. இன்னைக்கு நம்ம சிதம்பரம் அருகே உள்ள பரங்கிப்பேட்டையில் அமைந்துள்ள பாபாஜி கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். பாபா படத்தில் ரஜினிகாந்திற்கு யோக நிலையில் மந்திரங்களை கற்றுத்தந்த பாபா இவர் தான். 203ஆம் நூற்றாண்டுல பரங்கிப்பேட்டையில் வசித்து வந்த ஸ்வேதநாதையர் ஞானாம்பிகை தம்பதியருக்கு கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்துல மகனாக பிறந்திருக்காரு. நாகராஜன் என்ற பெயர் கொண்ட இவரு பரங்கிப்பேட்டையில் அமைந்துள்ள முத்துக்குமாரசுவாமி ஆலய திருவிழாவின் போது திருவிழாவுக்கு வந்த ஒருத்தவர் இவரை கடத்திக்கிட்டு போய் காசியில விட்டுட்டாராம். அங்கு யோக நிலைகளை கற்றுக்கொண்டு கிரியா முறைகளை கற்றுக்கொள்ள பொதிகை மலைக்கு சென்று அகத்தியரை தரிசனம் செய்தார். அகத்தியரோ நீ கதிர்காமம் இலங்கைக்கு சென்று போகரை தரிசனம் செய்ய என்று அனுப்பி வைத்தார். பாபாசி இலங்கைக்கு சென்று போகரை தரிசனம் செய்து சித்தர் போகரிடமிருந்து பஞ்சாங்க கிரியா முறைகளை கற்றுக்கொண்டு பின் இமயமலைக்கு திரும்பினார். இவர் எப்போதும் கிரியா யோக நிலையில இருக்கிறதுனால இவருக்கு கிரியா பாபாசின்னு பேரும் உண்டு. இமயமலைகள் எல்லாம் வட மாநிலங்கள் சைடு இருக்கிறதுனால கிரியா பாபாசின்ற இவரை எல்லாரும் பாபாஜி பாபாஜின்னு மாத்தி கூப்பிடுறாங்க. இது எல்லாத்த விட முருகப்பெருமானை இவருக்கு நேர்ல வந்து காட்சி அளிச்சிருக்காரு. அதனாலே இந்த ஆலயத்துக்கு வெளியில முருகனுடைய வேலும் இருக்குது. பரங்கிப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோயில் இருக்கு. இமயமலையில இவர் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் பல யோகிகள் ரிஷிகள் கண்ணில் இவர் தென்படுறதாகவும் சொல்றாங்க. காலையில 6 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்துதான் இருக்கும். பாபா படத்துல வர பாபாஜியும் ரஜினிகாந்த் இமயமலைக்கு போய் பாபாசி கோகையில தியானம் பண்ணிட்டு வர பாபாஜியும் இவர் தான். நம்மளால 40,000 50,000 செலவு பண்ணி இமயமலைக்கு எல்லாம் போயிட்டு வர முடியாது. ஆனா வெறும் 40 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா அவர் பிறந்து கால்நடி மண்பட்ட இந்த கோயிலுக்கு நீங்களும் போயிட்டு வரலாம். ரஜினிகாந்த் இமயமலைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வர பாபாசி நம்ம பரங்கிப்பேட்டையில தான் பிறந்தாராம். அவருக்கு ஒரு கோயில் கூட இருக்குதான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க.